தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவ அன்பின் ஐக்கிய சபை மூலமாக இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நாளிலே எங்களோடு கூட இணைந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தருடைய நாமம் உயர்ந்தது, மேலானது. உங்களை எல்லாம் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் தொடர்ந்து நம்முடைய ஆராதனையை கர்த்தர் ஆஸ்வதித்து, நம்முடைய பாடல்களை கர்த்தர் ஆஸ்வதித்து, எல்லா விதத்திலையும் தேவனுடைய நாமத்தை உயர்த்தும்படியா, கர்த்தருடைய வார்த்தை ஆஸ்வதித்து தரும்படியா நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். அப்படி தலைகளை தாழ்த்தி praise the Lord, hallelujah. சர்வ வல்லமையுள்ள தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இரக்கத்தின் ஐஸ்வரியமே உம்மை துதிக்கிறோம். கமாலபா உம்மை துதிக்கிறோம். இயேசு ராஜா உமக்கு நன்றி. ஹalleluya, ஹalleluya. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கமாலபா எங்களுக்காய் தம்முடைய நாமை மீட்பை உண்டு பண்ணினீரே. கோடி ஸ்தோத்திரங்கள், கோடி நன்றி ராஜா. இந்த நல்ல நாமை அழகான அருமையான கால வேலைக்காய் 10 மணி வேலைக்காய் கர்த்தரை துதிக்கிறோம், ஆண்டவரை துதிக்கிறோம், இயேசு ரட்சகரை துதிக்கிறோம். நீங்க நல்லவர், நீங்க வல்லவர், நீங்க பெரியவர், நீங்க உயர்ந்தவர், சர்வ வல்லமுள்ள தெய்வம். ஹalleluya. உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நீரே நல்லவர், நீரே வல்லவர். ஹalleluya, ஹalleluya. ஹalleluya, ஹalleluya. Amen, amen, amen. Praise the Lord, praise the Lord. Hallelujah. கர்த்தர் நல்லவர். Praise the Lord. Hallelujah. இரக்கத்தில் ஐஸ்வரியமே, எல் ஷடாவே, எல் ரோகி, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆமென், 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 ஆமென். நீரே எங்கள் தேவன், நீர் நல்லவர். அப்பா, இதுவரை எங்களை நடத்தி வந்தீரே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இம்மட்டும் எங்களை காத்தீரே, உமக்கு நன்றி ராஜா. இந்த புதிய நாளை தந்தீரே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். உம்முடைய இரட்சிப்புக்காக, உம்முடைய அன்புக்காக, உம்முடைய அளவில்லாத கிருபைக்காக, உம்முடைய இரக்கத்திற்காக, உம்முடைய தயவுக்காக கோடி கோடி ஸ்தோத்திரங்கள். ஹalleluya. உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். நல்ல ஒரு உரிமை எங்களுக்கு தந்திருக்கிறீங்கப்பா. ஃபாதர் என்று சொல்லி நாங்கள் உம்மை போற்றுகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். தொடர்ந்து நீர்களை ஆளுகை செய்கிறோம். ஹalleluya. ஆண்டவரே, எங்களோடு கூட இணைந்திருக்கிற இணைய போகிற எல்லாரையும், ஆன்லைன் மூலமாய் பார்க்க போகிற ஒவ்வொருவரையும் தெய்வ பிரசன்னத்தினால் நிரப்பி, தேவனுடைய கிருபையினால் நிரப்பி, ஆவியோடு கர்த்தரோடு பாட ஆராதிக்க துதிக்க. ஹalleluya. கர்த்தராகிய தேவ நன்மையான காரியங்களை நீர் செய்தருளும்படியா உங்க கரத்திலே தருகிறோம். ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. வெல்கம், வரவேற்கிறோம். ஆமென். ஆமென். ஒரு மகிழ்ச்சியான காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, தேவ சமூகத்திலே நாம் வருவதுதான் ஒரு மேன்மையான உயர்வான காரியம். என்ன அப்படின்னு சொன்னா, கர்த்தரை பாடி துதிப்பதுதான். எப்போதெல்லாம் நம்முடைய ஆத்துமா, நம்முடைய உள்ளம் கர்த்தருக்கு நன்றி சொல்லுதோ, ஆமென், அந்த உள்ளம் கர்த்தருக்குள்ளாய் சாலம் அடைகிறது, கர்த்தருக்குள்ளாய் பலன் அடைகிறது, கர்த்தருக்குள்ளாய் ஊறி படைகிறது. அது மட்டுமல்ல, அந்த இருதயத்தில்
எஸ், நம்ம பொதுவாக தமிழ்நாட்டில் அவ்வளோ இந்தியா உலகம் முழுவதுமாய் பார்க்கக்கூடிய ஆட்கள் உண்டு. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு வழக்கம், இந்தியாவுடைய தமிழ்நாடு. அப்போ தமிழ்நாட்டுடைய ஒரு வழக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, ஜெபம் பண்ணி முடித்த பின்பாக அல்லது ஒரு ஆராதனை முடித்த பின்பாக, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முடிவுள்ளவே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. சங்கீதம் 103 அல்ல 1-2 வசனங்களை மனப்பாடமாய் பண்ணியதை எல்லாரும் சேர்ந்து சொல்வது வழக்கம். ஆமென். என கர்த்தர் நம்ம வாழ்க்கையில எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார், செய்து வருகிறார், இன்னும் செய்ய போகிறார். அவர்களுடைய ஆத்துமா கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து எஸ் பரிசுத்த நாமத்தை நான் தொழுகிறேன் என்று சொல்லி பக்தன் சொன்னது போல, எஸ் அவர் செய்த நன்மை உதவிகள் என்றென்றும் மறவாதே. எஸ் அவர் பரிசுத்த மகத்துவம் உள்ளவர், ஆத்மாவின் நேச. எஸ் அப்படி பாடுவோமா? என் ஆத்மாவை என் உள்ளவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவை என் உள்ளவே அவர் நாமத்தை ஸ்தோத்திரி. நல்ல பாடல். ஆமென். கர்த்தரை ஸ்தோத்திரி.
எஸ் ஹalleluya. தாவீது சொல்கிறார் நீரே கேடகா. எஸ் மோசே சொல்கிறார் ஆமென் கர்த்தாவே நீரே கேடகம் அப்படிங்கிறார். எஸ் பரிசுத்தவான்கள் எல்லாரும் அப்படித்தான். ஏன்னா கர்த்தர் தான் நமக்கு கேடகா. நமக்கு விரோதமாய் நமக்கு தெரியாமல் எழுதுகிற ஆபத்துகள் இருந்து சில சில அக்கிரமமான சில தியாகியான காரியத்தில் இருந்து கூட நம்மளை பாதுகாக்கின்ற நல்ல கேடகமாய் கர்த்தர் இருக்கிறார். எண்ணில்லாத நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, எந்த வாழ்வில் பலனீரே. ஹalleluya. காலைதோறும் கிருபை பொழியும், கிருபையே ஸ்தோத்திரம். உந்த நாமம் என்ன இன்பம், உமது சட்டை அடைக்கலம். பாடலாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இம்மட்டும் என்னை காத்து வழிநடத்தின ஆமென் எபினேசரே உமக்கு ஸ்தோத்திரம். எந்த நாடு கூட இருக்கும் இம்மானுவேலரே உமக்கு ஆமென் ஸ்தோத்திரம் என்று சொல்லி என் ஷடாய் ஓ எஸ் பாடலாம் கர்த்தர் நல்லவர். ஆமென் எந்த துணை நீரே என் வாழ்வின் கேடகம். எஸ் ஹalleluya. ஆமென். ஓ எஸ் அவர்தான் நமக்கு துணை.
சொல்லலாமா? அவர்தாமே நமக்கு பரிகாரி அப்படின்னு சொன்னா நல்ல ஒரு டாக்டர், குட் டாக்டர் அப்படின்னு நமக்கு உண்டு. நல்ல ஒரு டாக்டர் உண்டு, நல்ல பரிகாரியாக ஒருவர் உண்டு. அவர்தான் நம்மை கர்த்தர். எஸ், அவர் யெகோவா ராப்பா. அவர் நமக்கு சுகம் தருகிறவர், சுகமாய் காத்துக் கொள்கிறவர். எஸ், சொல்லலாம், எந்த நாளும் வெற்றி தருகிறவர். இப்படி சொல்லுங்க, எந்த நாளும் வெற்றி தருகிறவர். சொல்லலாம், எந்த நாளும் வெற்றி தருகிறவர். எஸ், ஆமென். ஓ ஹalleluya. யெகோவா ராப்பா, இந்த நாள் எந்த பரிகாரி. யெகோவா ராப்பா, இந்த பரிகாரி. எந்த நாளும் வெற்றி தருவி. யெகோவா இசையே தோன்றுகிறார். எந்த நாளும் வெற்றி தருவி. யெகோவா இசையே தோன்றுகிறார். எஸ்ஸடா, எந்த துணை நீரே. என் வாழி கேட்க எல்லாரும் சொல்லவா? எஸ்ஸடா, எந்த துணை நீரே. என் வாழி கேட்கடா. எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே. என் வாழ்வில் பலனீரே. என் வாழ்வில் பலனீரே. எஸ்ஸடா, எந்த துணை நீரே. என் வாழ்வில் தேடா. எந்த பேர் சொல்றோம்? எஸ்ஸடா, எந்த துணை நீரே. என் வாழ்வில் தேடா. Amen. Amen. Hallelujah. So our God is Amen. Good shepherd. நம்மை கர்த்தர் நல்ல ஒரு கேடகமாய் இருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு பாடலை நாம் பாடலாம். உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே. Hallelujah. Yes, நம்முடைய இரட்சகர் இயேசு உயர்ந்த கன்மலையாக இருக்கிறார். Yes, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று சொல்லி கன்மலையாகிய சபையிலே, கன்மலையாகிய கல்லே சபை கட்டப்பட்டிருக்கிறது. கன்மலை என்று சொல்லக்கூடிய இயேசு மேல சபை கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. ஹalleluya. அவர் உயர்ந்த கன்மலையாக இருக்கிறார். காரணம் என்ன என்று சொன்னால், நம்மளை எல்லாம் ஸ்தோத்திரம் பாதுகாக்கும்படி, நம்மளை எல்லாம் காணும்படியா அவரே இந்த பூமியில் எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தப்பட்டார். உயர்ந்த கன்மலை. எஸ், பெரும் வெள்ளம் மதிலை மோதி பெரும் காற்று அடிக்கையில் எங்கள் புகலிடமே, எங்கள் பஞ்சமே, பெரும் கன்மலையின் நிழலே. ஒருவேளை பெரிய புயல் பல இடங்களில் மோதி கொண்டு அடிச்சு கொண்டு இருக்கலாம். ஆனா நமக்கு கர்த்தர் எப்படி இருக்கிறான்னு சொன்னா கன்மலையா இருக்கிறார். இயேசு ஒரு இடத்துல சொன்னார் பாருங்க, என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்யக்கூடியவங்களை நான் யாருக்கு ஒப்பிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. கன்மலையின் மேல் அவன் தோண்டி அஸ்திபாரம் போட்ட ஒருவருக்கு நான் ஒப்பாக சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுகிறார். இயேசு மேல நம்பிக்கை, விசுவாசம், இயேசுதான் எல்லாம் என்று சொல்லி அவரே சார்ந்திருக்கும் போது, எஸ், எத்தனை வெள்ளம் வந்தாலும் எத்தனை புயல் வந்தாலும் அத்தனை அதை மாற்ற, நம்மளை மோதாமல் காக்க அவர் வல்லவராக இருக்கிறார். எஸ், ஹalleluya. மணல் மேல் போட்ட அஸ்திபாரமானது அப்படியே இடிந்து விழுகிறது. அதையால் நம்பிக்கை, நம்முடைய விசுவாசம், நம்முடைய எல்லா விதமான காரியமும் ஆண்டவர் இயேசு, கன்மலையாகிய இயேசு. ஹalleluya. ஆமென், ஆமென். எஸ், பாடலாம். உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையை என்று சொல்லி நாம் பாடும்போது கர்த்தர் நல்லவர். Praise God. Hallelujah. Oh, Namaskara. உயர்ந்த கண்களை போற்றி பாடுவோம்.
நன்றி ராஜா. உள்ளத்திலிருந்து இதயத்திலிருந்து ஓடி நல்ல நீ சகுரவதலவா. உம்மை நம்பும் நான் பாக்கியமா. எல்லாவற்றையும் கூட வருகிறவர் நம் கர்த்தராய் இருக்கிறார். சங்கீதம் 62 பாருங்க, அந்த 1ஆம் வசனம் சொல்லுது, நான் நம்புகிற ரட்சிப்பு கர்த்தரால் வரும். ரட்சிப்பு கர்த்தரால் வரும். 5ஆம் வசனம் சொல்லுது, நான் நம்புகிறது கர்த்தரால் வரும். எஸ், ஹalleluya. எத்தனை பேர் அப்படி நம்பிக்கையா இருக்கீங்களோ? உன் நம்பிக்கை வீண் போகாது. உன் நம்பிக்கை வீண் போகாது. நீங்க எந்த காரியத்தை நம்புறீங்களோ, என் பிசினஸ் இப்படி நடக்கணும், எஸ் கர்த்தர் வாக்கை செய்வார். என் பிள்ளை வாழ்க்கையில் நடக்கணும், கர்த்தர் வாக்கை செய்வார். தேவனால் கொடு, கர்த்தரால் கொடு. ஏன்னா நம்ம கர்த்தரை நம்பி இருக்கிறோம், தேவனை நம்பி இருக்கிறோம். உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொன்னவர் கானா ஒரு கல்யாணத்துல முதல் அற்புதத்தை செய்தார். திரும்ப ரிட்டர்ன்
அதே ஊர்ல தான் ரெண்டாவது அற்புதத்தை இயேசு செய்கிறார் பாருங்க. அந்த ஊர்ல ஒரு பெரிய மனுஷன் இயேசுவிடத்துல கடந்து வருகிறான். எதற்காக கடந்து வருகிறான்? தன் மகனுக்காக கடந்து வருகிறான். அவன் இயேசப்பா சொல்றாரு, நீங்க அற்புதங்களை அடையாளங்களை பார்க்க மாட்டீங்க, பார்க்கலன்னு சொன்னா நம்ப மாட்டீங்கன்னு சொல்லும் போது அவன் அதை பொறுத்தா நினைக்கல. ஆண்டவரே, நீங்க வீட்டுக்கு வரணும், என் மகனை நீங்க பிழைக்க வைக்கணும். எஸ், ஹல்லேலூயா, ஆமென். உடனே ஆண்டவர் சொன்னார், போ, உன் மகன் பிழைத்திருக்கிறான். பாருங்க, இந்த வார்த்தையில வல்லமை உண்டு. இயேசு மேல நம்பிக்கை வைக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், அவர் வார்த்தை உங்களுக்கு வருதுன்னு சொன்னா அந்த வார்த்தை இயேசு மேல எப்படி நம்பிக்கை வைக்கிறீங்களோ அவர் வார்த்தை அப்படி நடக்கும்னு சொல்லி நினைங்க. அந்த வார்த்தையை நம்பி போனா அதே நிமிஷம் அதே செகண்ட்ல ஆமென் அற்புதம் நடந்தது. அங்க ராஜாவுடைய வீட்டுக்கு ஆட்கள் வராங்க, உங்களுடைய மகன் பிழைத்திருக்கிறான். ஹல்லேலூயா, உங்களுடைய மகன் பிழைத்திருக்கிறான், உங்களுடைய மகன் பிழைத்திருக்கிறான். ஓ ஹல்லேலூயா. அப்ப அவன் கேட்கிறான், எந்த நேரத்தில் அது நடந்தது? அந்த டயத்தை சொல்லும் போது இயேசு எந்த டயத்துல உன் மகன் பிழைத்திருக்கிறானோ பிழைத்திருப்பான்னு சொன்னாரோ அதே நேரத்தில் அற்புதம் நடக்குது. எஸ், ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க உங்களுக்காக இருக்கலாம், உங்க குமாரன் குமாரத்திக்காக இருக்கலாம், எஸ், உங்க பிள்ளை வாழ்க்கைக்காக, தொழிலுக்காக இருக்கலாம், படிப்புக்காக இருக்கலாம், எந்த காரியமா இருக்கலாம் சரி, ஓ பிழைத்திருக்கும்படியா ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார், ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்வார். கர்த்தரை நம்புகிற நீங்கள் வெட்கப்படுவது இல்லை, வெட்கப்பட மாட்டீர்கள். ஹல்லேலூயா. எஸ், அப்படி சொல்லலாமா? நான் வெட்கப்படுவது இல்லை. என் நம்பிக்கையின்படி என் கர்த்தர் என் காரியத்தை வாய்க்கப்படுவார், நடக்கும். ஹல்லேலூயா. தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எஸ், மகிமை தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உம்மை நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே, நீங்க தான் பாயலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் தான் எல்லாம். இப்படி சொல்றீங்களா? நீங்க தான் பாயலாம், வாழ்க்கை செய்வீங்க ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் பிள்ளைகளானால் சுதந்திரராமை, கிறிஸ்துவின் உடன் சுதந்திரராமை. எத்தனை அழகான வார்த்தைகள் பாத்தீங்களா? நீங்கள் நானும் தேவனுடைய பிள்ளைகள், கிறிஸ்துவின் சுதந்திரராய் இருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில் எதை சுதந்திரிக்கணுமோ, இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து எதை பெற்றுக்கொள்ளணுமோ அதை இயேசு கிறிஸ்துவிலிருந்து பெற்றுக்கொள்வோம். நீங்கள் பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி விசுவாசித்தார் அது உங்களுக்கு உடையதா இருக்கும் என்று சொல்லி சொன்னுடைய வார்த்தையை அப்படி விசுவாசிக்கிறோம், இயேசுவை விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா. நாங்கள் பெற்றுக்கொள்வோம். எங்களுக்கு வேண்டிய சகல நன்மையும் ஆவிக்குரிய பூமிக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் நாங்கள் பெற்றுக்கொள்வோம். நாங்கள் அப்படி விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எஸ், தொடர்ந்து எங்களை நடத்துங்க அப்பா. கரத்தை தருகிறோம் ஆண்டவர். இருக்கிற வேத வசனங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தாங்க, நேச கரத்திலே தருகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். உட்காரலாம். கர்த்தர் நல்லவர். பிரைஸ் காட். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் அவனை மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். தேவனாய் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஞாயிற்றுக்கிழமை நம்ம கர்த்தரை ஆராதிக்கிற நாள். அந்த நாள் மட்டுமல்ல, 7 நாட்களும் தேவனை ஆராதிக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிற காரியங்களை குறித்து ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட இந்த நாள் தான் அப்படின்னு சொல்லி அல்ல, 7 days 24 plus 24 into 7, 7 நாட்களும் 24 மணி நேரமும் நம்முடைய தேவன் எப்படி இருக்கிறாரு? ஜீவன் உள்ள தேவனாக இருக்கிறார். அவர் ஆராதனைக்கு உரியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால நமக்கு எப்போனாலும் கர்த்தரை ஆராதிக்கலாம், எந்த நேரம்னாலும் ஆராதிக்கலாம். எல்லாவற்றையும் இந்த பாரம்பரியமா பரிசேயர்கள் சதிசேயருடைய அத்தனை பாரம்பரியத்தையும் உடைக்கும்படியாகத்தான், நியாயப்பிரமாணத்துடைய செயல்களெல்லாம் மாற்றும்படியாகத்தான், கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் எஸ் இந்த பூமியிலே வாசம் பண்ணினார். அன்றைக்கு யோவான் சொல்லும் போல நமக்குள்ளே வாசம் பண்ணினார். இன்றைக்கு நாம் சொல்லலாம், அந்த இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவன்
நமக்குள்ளேயே வாசம் பண்ணுகிறார். எஸ், நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஆமென், ஹalleluya. ஓ, நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர் அவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். ஆமென். இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். விசேஷமாக ரொம்ப நான் நன்றி சொல்லணும். கடந்த சனிக்கிழமை நமக்கு ஒரு ஸ்தோத்திர பண்டிகை ஆகஸ்ட் 15ஆம் தேதி இந்திய தேசம் சுதந்திர தின அந்த கொண்டாட்டத்தை அனுசரிக்கும் போது கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் நாங்கள் கூட அப்படி ஸ்தோத்திர பண்டிகையை அனுசரிக்க ஆண்டவர் உதவி செய்தார். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. அந்த நாளிலே எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த எல்லா தேவனுடைய மக்களை நாங்கள் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதே நேரத்தில் அந்த நாட்டுக்கு உண்டான எல்லா காரியத்திலையும் சமீபத்திலேயும் தூரத்தில் இருந்து கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஜெபித்தீர்கள், ஊழியர்களுக்காக ஜெபித்தீர்கள், ஊழியத்தை தாங்கினீர்கள். ஆமென். அதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். அது மட்டுமல்ல, அந்த ஊழியத்துடைய காரியத்திலே மட்டும் அல்ல, இன்னும் அநேகர் நம்மள கமெண்ட் எங்களை வாழ்த்தி அப்படி போட்டீங்க. அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலர் லைக் பண்ணீங்க, அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ கடந்த சனிக்கிழமை ஆண்டவர் மகிமையாய் ஆசீர்வாதமாய் நடத்தி தந்தார். ஆண்டவர் கொடானபடி ஸ்தோத்திரம். அந்த நாள் இந்த நாள் வரைக்கும் ஒரு வாரமும் தேவன் மகிமையாய் ஆசீர்வாதத்தை தந்தார். ஆண்டவருக்கு கோடி ஸ்தோத்திரங்கள். அது மட்டுமல்ல, நேற்றைய தினத்தில் எங்களுடைய 14வது வெச்சிங் டே. ஸோ அதில் கூட அநேகர் எங்களை வாழ்த்தி, எங்கள் குடும்பத்தை வாழ்த்தி, ஆமென், கர்த்தருடைய செய்தி நீங்கள் சொன்னீங்க, அதுக்காக நன்றி. இந்த ஃபேஸ்புக் மூலமாய், யூடியூப் மூலமாய் அப்படி எங்களை வாழ்த்தின ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. திருச்சபையார் வாழ்த்தின போன் மூலமாய், மற்ற காரியங்கள் மூலமாய் வாழ்த்தின ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அது மட்டுமல்ல, எங்களை லைக் பண்ணின ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அது ரொம்ப உற்சாகமாக இருந்துச்சு எங்களுக்கு. அப்படி கர்த்தர் மகிமையாக நடத்தினார். நேற்றைய தினம் எங்களுக்கு ஒரு திருமணமாகி 14 வருஷம். காலையில் எங்களுக்கு சில வேலைகள் இருந்தால் கூட நாங்கள் ஒரு குறிப்பிட்ட டயத்தை தெரிந்து கொண்டு கர்த்தருடைய பாதத்தில் நன்றி சொன்னோம். நன்றி சொல்லும்போது 2 பேருக்கும், கணவன் மனைவி 2 பேருக்குமே ஒரு ஆனந்த கண்ணீர், புலம்பலின் கண்ணீர் அல்ல, அழுகை பள்ளத்தாக்கின் கண்ணீர் அல்ல, ஒரு ஆனந்த கண்ணீரை நாங்கள் அப்படி எங்கள் கண்களிலிருந்து வந்தது. என்ன ஆனந்த கண்ணீர் என்று சொன்னால், நான் இந்த திருநெல்வேலி பகுதி சார்ந்தவர். என்னுடைய சொந்த ஊர். நான் இப்போ தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிறேன். நாங்கள் ஊழியம் செய்வோம். ஆனால் என்னுடைய ஒய்ஃப் அவங்க சேலத்தை சார்ந்தவர்கள். ஸோ அப்படி 2 பேருமே கர்த்தருடைய பிரதான கிருபையினால் கணவன் மனைவிமார் ஊழியத்தை செய்ய இணைக்கப்பட்டு அங்கிருந்து கர்த்தர் எப்படிலாம் நடத்தி வந்தார் அப்படின்னு சொல்லி என்னுடைய பிள்ளைகளை வைத்து நாங்கள் அந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்ளும்போது எங்களுக்கே ஒரு ஆனந்த கண்ணீர். அந்த கண்ணீர் கர்த்தருக்கு நன்றி சொல்லும்படியா, அந்த ஆனந்த கண்ணீரோடு கூட தேவனை துதிக்கும்படியா கர்த்தர் உதவி செய்தார். நல்ல பாட்டு பாடி ஆராதனை பண்ணி தேவனை நன்றி சொல்லி எங்களுக்கு கமெண்ட் பண்ணின, எங்களை லைக் பண்ணின, எங்களை வாழ்த்தி ஆசீர்வதித்த எல்லாரையும் நாங்கள் நினைத்து, திருச்சபையெல்லாம் நினைத்து, ஊழியர்களெல்லாம் நினைத்து, நண்பர்களெல்லாம் நினைத்து, ஊழியர்களெல்லாம் நினைத்து, சமீபத்தில் இந்தியாவில் வெளிநாட்டில் எல்லா இடங்களில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளெல்லாம் நினைத்து, ஆமென், உண்மையிலே நாங்கள் நன்றி சொல்லிக்கிட்டே இருந்தோம். தேவனை துதித்தோம், உங்களுக்காக ஜெபித்தோம். ஸோ அந்த டயத்தில் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, ஒரு அருமையான வாழ்க்கை தம்பி, நாங்கள் நினைச்சு பார்க்கல, ஒரு பெரிய கேக் கொண்டு வந்து ஆமென் நாங்கள் ஆராதனை பண்ணி கர்த்தரை துதிச்சு ஜெபம் பண்ணிட்டு இருந்ததுனால போனை எடுக்கல. ஆனால் திரும்ப வந்த உடனே இந்த போனை எடுத்தோம். ஆமென். ஏன்னா திரும்ப வருதுன்னா ஏதோ ஒரு சம்திங் அந்த தம்பியினுடைய சுவாமம் எனக்கு தெரியும். ஸோ அருமையான சாங். ஆமென். காந்த சாங், அருமையான சாங். ஸோ கர்த்தர் நல்லவர் பாருங்க. அந்த நேரத்தில் கூட நல்ல கேக்கு வெட்டி இன்னும் அதை செலிப்ரேட் பண்ண ஆமென் கர்த்தர் உதவி செய்தார். இப்படி கர்த்தர் மகிமையாய் ஆண்டவர் ஒரு குடும்பத்தை நடத்துகிறார். வாக்குத்தத்தத்தின்படி எங்களை ஆண்டவர் இணைத்தார். வாக்குத்தத்தத்தின்படி, வார்த்தையின்படி இந்த ஊருக்கு அனுப்பினார், ஊழியம் செய்ய வைத்தார். இந்த ஊருக்கு வந்ததுக்கு அடுத்து ஆமென் அருமையான குமாரன் ஜோய ஆண்டவர் தந்தார். அருமையான குமாரத்தி ஜெமிமா ஆண்டவர் தந்தார். பிள்ளைகள் ரொம்ப ஆமென் கிருபை பெற்றவர்கள்.
ஆண்டவர் கூடாதபடி ஸ்தோத்திரம். ஸோ தொடர்ந்து எங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். உங்களுடைய விண்ணப்பங்களை எல்லாம் சில நீங்கள் தெரிவிக்கிறீங்க, அதுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். கர்த்தர் நல்லவர். எதிலே வயது முதிர்ந்தவங்களாக இருக்கலாம், மூத்தவங்களாக இருக்கலாம், இளையவங்களாக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் கூட நம்மள கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய நாமத்தை நாள் இணைக்கப்பட்டவர்கள், அது ஒரு பெரிய பாக்கியம். ஸோ இதை நினைச்சு நான் ரொம்ப கர்த்தரை துதிக்கிறேன். திருச்சபையாக கர்த்தரை துதிக்கிறேன். ஆமென். நண்பர்களுக்காக, புதிய நண்பர்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவர்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஸோ நாங்கள் ஜெபிக்கிறோம் தொடர்ந்து. ஆமென். நீங்களுக்காக ஜெபிங்க. இந்த பட்டணத்தில் குறைந்தது நான் இருக்கிற குறைந்தது 2 லட்சம் நபர்கள் இந்த பட்டணத்தில் மட்டும், கோவில்பட்டி பட்டணம் தெரியும். சமீபத்தில் ஒரு பெரிய காரியம் நடந்தது அப்படின்னு சொல்லி மர்டர், 2 மர்டர் நடந்த அந்த காரியம் தெரியும். ஸோ அப்படிப்பட்ட கோவில்பட்டியில் 2 லட்சம் நபர்கள் இருக்கிறாங்க. அதில் 10,000 பேர் முடிஞ்சிட்டா விசுவாசிகளாக, அது கொஞ்சம் கூட இருக்கலாம், அவ்வளோதான் இருக்கிறாங்க. 1,90,000 பேர் இந்த பட்டணத்தில் இருக்கிறாங்க. அவங்க ரட்சிக்கப்பட வேண்டும், தெய்வீக தேவனை அறிந்து கொள்ள வேண்டும், தெய்வீக கிருபை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதை சுற்றிலும் எத்தனையோ கிராமங்கள் உண்டு. ஸோ அவங்கெல்லாம் மெய் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். அது மட்டுமல்ல, இந்த பட்டணம் மட்டுமல்ல, தேசம் கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும். தேசத்துக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டாயிருக்க வேண்டும். நல்ல தேசத்தை குறித்து நல்ல ஒரு வார்த்தை உண்டு. தேசமே பயப்படாது. ஹல்லேலூயா. எஸ், தேசமே பயப்படாது அப்படின்னு சொன்னா, அந்த யார் அதை அப்படி கரெக்டாக விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் தேசமே பயப்படாது, மகிழ்ந்து களிக்கூர் கட்ட பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்வார். எப்பொழுதுமே அவர் விசுவாசிக்கிறவங்களுடைய லைஃப் ஸ்டைல், விசுவாசிகளுடைய செயல்கள் வித்தியாசமாக இருக்கும். கர்த்தர் நல்லவர் இல்லையா? ஸோ தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஆமென். கர்த்தர் நம்முடைய தேசத்துல நல்ல காரியங்களை செய்ய அவருடைய வல்லமையும் கிருபையும் போதுமானதாக இருக்கிறது. நம்முடைய தேவன் பெரியவராக இருக்கிறார். இப்போது நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். நான் எல்லாருக்கும் மீண்டும் நான் நன்றி சொல்றேன். எல்லாரையும் நான் இயேசு நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். ஒரு அருமையான வார்த்தையின்படி உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த செய்தியை கேட்கின்ற, இதுக்கு முன்னால் போன கடந்த வாரங்களில் ஸ்தோத்திர பண்டிகையில் எங்களுடைய மேரேஜ் வெட்டிங் டேல அதெல்லாம் நீங்கள் பார்த்து எங்களை லைக் பண்ண, கமெண்ட் பண்ண, அதை பார்த்த ஆமென் ஒவ்வொருவரையும் எபிரேயர் 6:14 அந்த வசனத்தின்படி நிச்சயமாகவே உன்னை ஆஸ்வதிக்கவே ஆஸ்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவாராக என்று சொல்லி அந்த வார்த்தைப்படி உங்களை ஆஸ்வதிக்கிறோம். நீங்கள் ஆஸ்வாதமாக இருப்பீர்கள். ஆமென். குறைவில்லாமல் நீங்கள் இருப்பீர்கள், சுகமாய் நீங்கள் இருப்பீர்கள், பாதுகாப்பாக இருப்பீர்கள். கர்த்தருடைய கிருபை கூட நடத்துவதாக. ஹல்லேலூயா. அப்படி கண்களை மூடி இன்றைக்கு இந்த வாரத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்கலாமா? பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்போது ஓ எஸ் ஹல்லேலூயா, அது நம்முடைய வாழ்க்கைக்கு அது வெளிச்சமாக, பிரகாசிக்கிற வெளிச்சமாய், கால்களுக்கு தீபமாய், பாதைக்கு வெளிச்சமாய் அந்த வார்த்தை மாறுகிறது. எஸ் ஹல்லேலூயா. அப்படி கர்த்தருடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்போது எஸ் ஹல்லேலூயா, தேவன் நல்லவர். ஓ கர்த்தர் நல்லவர். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. எஸ், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, சகலமும் அவர் மூலமாய் உண்டாக்கப்பட்டது, உண்டாக்கப்பட்டது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாக்கப்படவில்லை என்று சொல்லி எஸ் யோவான் 1 ஹல்லேலூயா அதே ஒவ்வொரு வசனத்தில் நாம் பார்க்கின்றோம். எஸ் ஹல்லேலூயா. இப்பொழுதும் வார்த்தையாய் இருந்தவர் அந்த வார்த்தையை நமக்கு தருகிறார். வார்த்தையாய் இருக்கிறவர் வார்த்தையோடு கூட இடைப்படுகிறார். எஸ் ஹல்லேலூயா. எதற்காக என்று சொன்னால் சகலத்தையும் உண்டாக்கும்படியா. எப்படி ஆதியிலே சகலத்தை உண்டாக்கினாரோ, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நம்மை எப்படி புதிய சிருஷ்டியாய் உண்டாக்கினாரோ, அவர் பிள்ளையை நம்மை உண்டாக்கினாரோ, எஸ் ஹல்லேலூயா, ரட்சிப்பை உண்டாக்கினாரோ, விடுதலை உண்டாக்கினாரோ, வெற்றியை உண்டாக்கினாரோ, அப்படிப்பட்ட ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. heavenly blessing, heavenly hallelujah, yes power ஓ இறங்கும்படியா, பரலோகத்தின் வல்லமை இறங்கும்படியா இன்றைக்கும் எந்த மனுஷனையோ பிரகாசிக்கிற ஒளி கடந்து பிரகாசிக்க செய்யும்படியா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருள் மேற்கொள்ளாமல், வியாதியின் இருள்
மேற்கொள்ளாமல் எங்களை சூழ்ந்திருக்கிறது. எத்தனையோ காரியத்துல நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம், எவ்வளவோ காரியத்துல கோர்ட்டு போனோம், எஸ் ஸ்டேஷனுக்கு போனோம், ஹalleluya, ஆனால் அது சரியாய் நடக்கல. எஸ் இனி கர்த்தர் தான் என்று சொல்லி ஒரே கர்த்தர் மேல நம்பிக்கை கொண்டிருக்கின்ற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நேரா எஸ் பிரகாசிக்க செய்யும்படியா, எஸ் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற இயேசுவாகிய ஒளி கடந்து வந்து பிரகாசிக்க செய்யும்படியா ஜெபிக்கிறோம். மேகாரதாலபா, ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எஸ் அவருடைய ஒளி எல்லா இருளையும் மாற்று, எல்லா இருளையும் மாற்று, எல்லா வார்த்தையையும் மாற்று, எல்லா சஞ்சலத்தையும் மாற்று, எல்லா பொல்லாத கிரியைகளையும் மாற்று. அப்படிப்பட்ட பவர் உண்டு, அப்படிப்பட்ட வல்லமை உண்டு. அவருடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு. வார்த்தையை அனுப்பி குணமாக்கினார், வார்த்தையை அனுப்பி பிழைக்க வைத்தார், வார்த்தையை அனுப்பி உயிர்ப்பித்தார், வார்த்தையை அனுப்பி சகலத்தை செய்தார், சகலத்தை உண்டாக்கினார். அதே வார்த்தையினார் இன்றைக்கும் சகலமும் புதுப்பிக்கப்படும்படியா, சகலமும் புதிய காரியங்கள் நடக்கும்படியா, கடந்து வரும்படியா ஜெபிக்கிறேன். Thank you Father, thank you Lord Almighty. Yes, நீங்க எவ்வளவு நல்ல தெய்வம் அப்பா. ஹalleluya. 10 பேர் மரித்து போனாங்க எங்க வீட்டுல, சின்ன வயசுல. எஸ் இல்ல ஆண்டவரே, ஆனா என் வாழ்க்கையில நீங்க கடந்து வந்தீங்க டாடி. அதனால சொல்ல முடியும், என் வாழ்க்கை அவ்வளவு தூரமா உமக்கென்று வாழ என்னத்துல இருந்து எல்லா இருளையும் மாட்டி என் வாழ்க்கையில் ஒரு பிரகாசத்தை உண்டு பண்ணினீங்க. என் வாழ்க்கை மட்டும் இல்ல ஆண்டவரே, எத்தனையோ லட்சங்கள், எத்தனையோ கோடி ஜனங்கள் வாழ்க்கையை பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியா இருக்கிறீங்க ஆண்டவரே. ஹalleluya. அந்த ஒளி எங்கள் மேல பிரகாசிக்கும் போது எங்களுக்குள்ள ஒரு இருக்கிற அத்தனை வேண்டாத காரியங்களெல்லாம் வெளியேறி ஒரு மகிமையான பிரகாசத்தை எங்களுக்குள்ள உண்டாகி இப்பொழுது அந்த ஒளியானவரையே நாங்கள் பார்த்து கொண்டு வாழும்படி கிருபை செய்கிறேன். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ உங்க வார்த்தையை அனுப்பி ஹalleluya, சோர்ந்து போயிருக்கிற, பலவீனப்பட்டு இருக்கிற, என்ன நடக்கும் என்று சொல்லி திகிலோடு இருக்கின்ற, எதிர்பார்ப்பே இல்லாம இனி இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி நினைக்கிற எல்லாருடைய வாழ்க்கையை ஒரு மாற்றத்துக்குள்ளாய் கொண்டு வரும்படியா உங்க வார்த்தையை அனுப்பும்படிக்கு ஜெபிக்கிறோம். வார்த்தையை அனுப்பும்படிக்கு ஜெபிக்கிறோம். வார்த்தையிலே விடுதலை, வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே வாழ்வு உண்டு சுவாமி. விசுவாசத்தை தாரும், விசுவாசத்தை பெருக பண்ணும். விசுவாசத்திலே ஹalleluya பலமுள்ளவர்களாய் மாற்றி, விசுவாசத்திலே ஆமென் பலமுள்ளவர்களாய் இருந்து சுதந்திரித்துக் கொள்ளட்டும், பெற்றுக்கொள்ளட்டும். ஆவியானவர் கிரியை செய்யும்படியா ஜெபிக்கிறேன். ஹalleluya, ஹalleluya. இந்த கரங்களை பிடிக்கிறோம். ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். எஸ், கர்த்தர் நல்லவர். ஹalleluya. ஏசாயாவின் புத்தகம் 40:31 நமக்கு தெரிந்த நல்ல ஒரு வார்த்தை. ஏசாயாவின் புத்தகம் 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஆமென். கர்த்தரின் புதிய பலன். இன்னைக்கு நம்முடைய செய்தியுடைய தலைப்பே கர்த்தரின் புது பலன். புது பலன். ஆண்டவர் நமக்கு ஏற்கனவே பலன் தந்திருக்கிறார். கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொன்ன மாதிரி, உனக்கு இருக்கிற இந்த பலன், இந்த பலத்தோடு நீ போ அப்படின்னு சொல்லி கர்த்தர் அனுப்பினார். அனுப்பி அதோடு கூட விட்டு விடாதபடிக்கு பரிசுத்த ஆவியாகிய பலனை தந்து அற்புத அடையாளங்களினால் கிதியோனை பலப்படுத்தி, கிதியோனோடு கூட கர்த்தர் இருந்து அவன் தன்னுடைய பலனை விளங்க செய்து சத்துக்களை துரத்தி அடித்து அவங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய சகல காரியத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியா கர்த்தர் செய்தார். சோ அதே பலன், புது பலன். ஒவ்வொரு காரியத்திலும் நமக்கு ஆண்டவர் பலன் தருகிறார். இன்னும் நமக்கு தெரியும், கர்த்தராகிய ஆண்டவர் என் பலனா இருக்கிறார். மாம்சத்தில் எழும்புகிற பலன் வேற, கோலியாத்துக்குள்ளாய் எழும்பினது. அந்த மாம்சிக பலன் மாம்சத்தை நம்ப வைக்கிறது. ஆனா கடைசியில் கோலியாத்துடைய வீழ்ச்சி தெரிகிறது.
கர்த்தர் தாவீதுக்கு என்றைக்கு அவருடைய வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களால் புறக்கணிக்கப்பட்டு ஒரு சிறு பையன் என்று அற்பமாய் எண்ணப்பட்டு வனாந்தரத்தில் இருந்தார், அப்போதே கர்த்தர் பலன் தந்திருக்கிறார். ஆண்டவருடைய பலத்தினால் சிங்கத்தை ஜெயிக்க, கரடியை ஜெயிக்க கர்த்தர் உதவி செய்தார். ஏற்ற வேலை வரும்போது கோலியாத்தையும் ஜெயிக்க வைத்தார். பல தேசத்துடைய ராஜாக்களை முறியடித்து ஜெயம் பெற கர்த்தர் வைத்தார். சோ அப்படிப்பட்ட வேதத்துல பல காரியங்களை நாம் சொல்ல முடியும், பல காரியங்களை நாம் பார்க்கின்றோம். ஆகையால் கர்த்தர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய பிள்ளைகளுக்கு பலன் தந்து அந்த பலத்தினால் தம்முடைய பிள்ளைகளை ஒரு மகிமையான சாட்சியாக விளங்க பண்ணினதை நாம் பார்க்கின்றோம். ஆகையால் இதை கேட்கின்ற கர்த்தருடைய பிள்ளைகள் பலன் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. பலன் பல நேரங்களை கர்த்தர் தந்திருக்கின்றார். இப்போ ஒரு வேளை நீங்க பலன் இல்லை அப்படிங்கிறத உணர்ந்தால் கூட ஆமென், கர்த்தருடைய சமூகத்தில் நீங்க காத்திருக்கிறீங்க, கர்த்தருடைய பிள்ளைகளாய் நீங்கள் அவரை நம்பி இருக்கிறீங்க, கர்த்தருடைய பிள்ளைகளாய் வாழ்றீங்க. கர்த்தர் உங்களுக்கு புது பலனை தருகின்றார். அவர் புது பலனை தருகின்றார். இப்பொழுது இந்த வார்த்தை கேட்கும் போது நீங்கள் அதை விசுவாசித்தால் உங்களுக்குள்ளாய் அந்த புது பலன் கடந்து வரும். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாய் இருக்கிறார். நீங்கள் தைரியமாய் இருக்கத்தக்கதா எல்லா சோர்வுகளும் நீங்கி, எல்லா விதமான அவிசுவாசமும் நீங்கி, எல்லா விதமான பயமும் நீங்கி, நான் என்ன செய்வேன், நான் எப்படிப்பட்ட காரியத்தை செய்வேன், என்னுடைய எதிர்காலம் என்ன, என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்ன என்கின்ற திகைப்பு எல்லாம் மாறி இந்த பலன் அடுத்த நிலைக்குள்ளாய் உங்களை கொண்டு செல்லும். ஹல்லேலூயா. பைபிள் சொல்கிறது, வேதம் சொல்கிறது, மார்ட்டின் லூத்தர் என்று சொல்லக்கூடிய ஒரு சீர்திருத்தவாதி புரொட்டஸ்டன்ட் சபைகளை உலகம் முழுவதுமாய் நிறுவினவர், அவருடைய தலைவராகவும் விளங்கினவர். அவர் ஒரு வார்த்தை கட்ட தந்தார். என்ன வார்த்தை? 4 இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தினால், தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பார். ஹல்லேலூயா. ஆகையால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு விசுவாசத்தை கர்த்தர் தருகின்றார். எதற்கு விசுவாசம் என்று சொன்னால், இப்போ நீங்க விசுவாசிக்க வேண்டிய விசுவாசம் எது என்று சொன்னால், ஆமென், கர்த்தர் உங்களுக்கு பலன் தரும்படியான விசுவாசம் என்னை பலப்படுத்துகின்றார். ஒரு காரியத்தை தைரியமாக இருந்து செய்வதற்கு, பலனாக இருந்து செய்வதற்கு, ஒரு காரியத்திலே தொய்வில்லாமல், ஒரு காரியத்திலே சோர்வில்லாமல், ஒரு காரியத்திலே முழு அர்ப்பணிப்போடு கூட, முழு ஆற்றலோடு கூட, முழு காரியத்தோடு கூட செய்வதற்கு கர்த்தர் பலன் தருகிறார். ஏன்னா நம்ம எல்லாரும் கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறோம், விசுவாசம் வைத்திருக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தை அறிந்திருக்கிறோம். ஆகையால் அப்படி வார்த்தை அறிந்திருக்கிறோம், வார்த்தையை பெற்றிருக்கிறோம், அவரே நமக்கு எல்லாம் என்று சொல்லி அவரை முன்பாக வைத்து ஓடுகிறோம். ஆகையால் கர்த்தர் புது பலன் தருகிறார். எஸ், ஹல்லேலூயா. இந்த புது பலன் தான் பாருங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிற புது பலன் அடைந்து பாருங்க, இது எப்போ உங்களுக்குள்ள வருதோ, இந்த புது பலன் நீங்க எப்போ பெற்றுக்கொள்றீங்க, கர்த்தர் மூலமே பெற்றுக்கொள்கிற பலன். நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஆபிரகாமை பார்க்கலாம், ஈசாக்கை பார்க்கலாம், யாக்கோபை பார்க்கலாம், ஆமென், யோசேப்பை பார்க்கலாம், மோசேயை பார்க்கலாம், யோசுவாவை பார்க்கலாம். இவங்க எல்லாருக்குள்ளாக கர்த்தருடைய பலன் வரும்போது பைபிள்ல நம்ம பார்க்கிறோம். பேதுருவை பார்க்கலாம், யோவானை பார்க்கலாம், யாக்கோபை பார்க்கலாம், பவுலை பார்க்கலாம், தீமோத்தேயுவை பார்க்கலாம். இப்படி பரிசுத்தவான்கள், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களாக இருக்கலாம், புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களாக இருக்கலாம். சோ பரிசுத்தவான்களையும் நம்ம பார்க்கிறோம். தேவோராளாக இருக்கலாம், எஸ்தராக இருக்கலாம், லேயாளாக இருக்கலாம், ராகேலாக இருக்கலாம். இந்த பலன் எல்லாம் எப்பொழுது வருகிறது? ரூத்வாக இருக்கலாம். இந்த பலன் எல்லாம் எப்போது வருகிறதோ அப்போதெல்லாம் அவங்க வாழ்க்கையில ஆமென் பலன் அடைந்து, எப்போதெல்லாம் வருகிறதோ அடுத்து அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா உயர்ந்த நிலைக்குள்ளாக அவங்க ஆமென் சோதனை அடுத்து சிந்திக்க ஆரம்பிக்கிறார். அதான் சொல்லப்படுது, உயர என்ன செய்வாங்களா? எழும்புவார்கள். சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பலன் அடையும் போது, பலன் வரும்போது, மரியாளுக்கு பலன் வரும்போது ஆமென் உயர எழும்பினார்கள். சோ கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கிற நிலையோடு கூட இருக்கிற ஆமென் இதோடு கூட வாழணும் அப்படின்னு சொல்லி அல்ல. சோ போதும், இது போதும், இப்படிதான் நடக்கும், இப்படிதான் இருக்கும், வேற வழி கிடையாது, இந்த 2 வருஷம் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் உண்டு. 5 வருஷம் இப்படிதான் இருக்கும், இல்ல ஒரு இது இப்படிதான் இருக்கும் போல, இல்ல இதை விட பயங்கரமான காரியம் வரும் போல, அந்த மாதிரி செய்தி, தவறான செய்திலாம் வரும். ஆனா நான் சொல்றேன்,
இந்த வார்த்தையை விசுவாசத்தினால் நான் சொல்றேன், இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறதுனால நான் சொல்றேன், கர்த்தருக்கு காத்துக்கிற நமக்கு ஒரு புது பலனை கர்த்தர் தருகிறார். அந்த பலன் எதற்காக என்று சொன்னால் உயர எழுப்புவதற்காக, உயர எழுப்புவதற்காக. இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். கெத்செமனே தோட்டத்தில் போற ரத்தத்தின் வேர்வையாக அந்த ரத்தம் அப்படி வருது, வேர்வையே ரத்தமா வருது. அப்போ ஒரு தூதர் வந்து அப்படி எரிசிதா அப்படியா அந்த பலப்படுத்துறதை நம்ம பார்க்கணும். அடுத்து சிலுவைக்கு நேராக போறார். சிலுவைக்கு நேராக போகும்போது இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு நேராக போகும்போது அத்தனை சிலுவையிலையும் அத்தனை காரியத்தை ஏற்றுக்கொண்டு அவ்வளவு அதை ஏற்றுக்கொள்வதற்கு பின்பாக இப்ப நமக்கு தெரியுது தேவனுடைய பலத்தினால் அதை ஏற்றுக்கொண்டு அடுத்து எரிசிதார் சொன்னார் எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தப்பட்டார். எல்லாவற்றுக்கும் மேலாக என்ன செய்தாரா? உயர்த்தப்பட்டார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒரு புது பலன் வரும்போது அந்த புது பலனை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது என்ன செய்வோம்? அந்த புது பலன் எதற்காக என்று சொன்னால் உயர எழுப்புவார்கள். எஸ் ஹalleluya. கீழே போக வேண்டும் என்பதற்காக அல்ல, நாம் தாழ்ந்து போக வேண்டும் என்பது அல்ல, நாம் குறைந்து போக வேண்டும் என்று சொல்லி அல்ல, நான் இவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு இருக்க வேண்டும் என்று சொல்லி அல்ல, நாம் உயர எழுப்ப வேண்டும். தலையை நிமிரச் செய்யும்படியா கர்த்தர் விரும்புகின்றார். தாவீது சொல்கிறார், கர்த்தர் எனக்கு கேடகமும் என் மகிமையும். சங்கீதம் 3:3 வாசிக்கலாம். வாசிங்க சங்கீதம் 3:3. கர்த்தர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாராம்? ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். சவுலுடைய தலை தாழ்த்தப்பட்டது, தாவீதுடைய தலை உயர்த்தப்பட்டது. கோலியாத்தின் தலை தாழ்த்தப்பட்டது, தாவீதுடைய தலை உயர்த்தப்பட்டது. கர்த்தருடைய தலையை உயர பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். எஸ் ஹalleluya. எல்லா விதமான சத்துருடைய தலையையும் எஸ் தாழ்த்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஒரு சத்துரு அல்ல. தாவீதுக்கு பாருங்க 2 சாமுவேல் 22:1 வாசிக்க கேட்போம். 2 சாமுவேல் 22:1. சீக்கிரமா 2 சாமுவேல் 22. கர்த்தர் தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நல்லா கவனிங்க, எல்லா சத்துருடைய கைக்கும் சவுலின் கைக்கும் நீக்கலாக்கி எரிசினாராம். நல்லா கவனிங்க, விடுவித்த போது பாடுற அந்த சங்கீதம், அது சங்கீதத்துல கூட சொல்லப்பட்டிருக்குது. சங்கீதமா பாடுற 2 சாமுவேல் 22வது அதிகாரம் இல்லையா, அதை நீங்க வாசித்து பாருங்க. அது சொல்றாரு எல்லா சத்துருடைய கைக்கும் அவன் விடுவிக்கின்றார். இப்போ தாவீதுடைய தலை உயர்த்தப்படுகிறது. அப்படி உயர்த்தப்பட்டதுனால சொல்றாரு, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன். சொன்னாமே ஹalleluya. தாவீது சொல்கிறார், என்ன சொல்கிறார்? உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன். எல்லா சத்துருடைய கைக்கு கட்ட நம்மளை நீக்கலாக்கி விடுகிறார். தெரிந்த சத்துரு, தெரியாத சத்துரு, எதிர வருகிற சத்துரு, இன்னும் பக்கத்துல வருகிற சத்துரு, எல்லா விதமான சத்துருடைய கைகளுக்கும் விலக்கி நம்மளை விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். மீட்க அவர் வல்லவராக இருக்கிறார். அப்படி சொல்ல முடியும். இப்பொழுது என் தலை உயர்த்தப்படுகிறது. சொல்லுங்க, இப்பொழுது என் தலை உயர்த்தப்படுகிறது. கர்த்தருடைய நோக்கமே அதான் பாரு. சங்கீதம் 113:7 அதை அவன் பார்ப்போம். பாருங்க, வாசிங்க சீக்கிரமா. 113:7. சங்கீதம் 113:7. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். நீங்க எந்த இடத்துல இருக்கலாம், ஆனா அவர்களை உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி நினைச்சா அவர் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். சிலுவையிலே தம்மை தாழ்த்தி நமக்காக எல்லாத்தையும் செய்த இயேசு, அந்த இயேசு எப்படி உயர்த்தப்பட்டாரோ, இயேசுவை தான் எப்படி உயர்த்தினாரோ, அதே போன்று நம்மையும் எல்லாவற்றுக்கும் மேலாக சத்துருக்களை தாழ்த்தி நம்மளை உயர்த்த அவர் வல்லவராக இருக்கிறார். குப்பையில் இருக்கிறாலே உயர்த்த வல்லவராக இருக்கிறார். நீங்களா இருக்கிற நல்ல நிலையில் இருந்தீங்கன்னா இன்னும் உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். அப்படி உயர்த்துவதற்கு தான் உங்களுக்கு ஒரு புது பலன். சத்துரு தாழ்த்து நினைக்கிறான், சத்துரு வீழ்த்த நினைக்கிறான், சத்துரு அப்படி கீழே கொண்டு போக நினைக்கிறான். ஆனா நீங்க உயர்த்தப்பட வேண்டும் என்பதற்காகத்தான்
கர்த்தர் என்ன செய்கிறாராம்? புது பலனை தருகிறார். எஸ் ரெனியூ. ஆமென். உங்களை புதுப்பித்துக் கொள்ளுங்க. ஹalleluya. உங்களை என்ன செஞ்சுக்கோங்க? கர்த்தர் தருகிற பலத்தினால் புதுப்பித்துக் கொள்ளுங்க. ஆமென். குப்பையில் இருக்கிற ஆளை உயர்த்த வல்லவர். நம்ம கூட அப்படி கொண்டு வந்துருக்க, தூக்கி எடுத்து வந்திருக்க. குப்பையில இருந்தோம். குப்பையில இருந்தா நமக்கு தெரியும், யாரும் மதிக்க மாட்டாங்க, யாரும் நம்மளுக்கு வேண்டிய காரியத்தை செய்ய மாட்டாங்க. ஆனா இந்த அளவு கர்த்தர் கொண்டு வந்தாங்க. உங்களையும் கர்த்தர் இந்த அளவு கொண்டு வந்தாங்க. எஸ் ஹalleluya. இப்போ நான் பேசும்போதே இந்த வார்த்தையை கேட்கும்போது ஒரு புது பலன். ஆமென். ஹalleluya. புது பலன் எதற்காக என்று சொன்னால், எல்லா சத்துருக்களுடைய ஆமென் காரியங்களிலிருந்து நீங்கள் உயர்த்தப்படும்படியா, தேவன் நம்மளை உயர்த்தும்படியா அந்த புது பலனை கர்த்தர் தருகிறார். எஸ் ஆமென். புது பலனை கர்த்தர் தருகிறார். கர்த்தர் புது பலனை தருகிறார். உம்மாலை நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதுரை தாண்டும்படியா. எஸ் ஹalleluya. புதிய பலனை கர்த்தர் தருகிறார். புது பலன். ஐயோ, எனக்கு இப்படி பலவீனமா இருக்குது, நான் எப்படி என் பிள்ளைகளா கரை சேர்ப்பனா அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். எல்லா கரையும் நீங்க சேர்ப்பீங்க. ஹalleluya. இயேசு எப்படி ஆமென் சீசர்ல நீங்க போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டு படகுல ஆமென் ஸ்தோத்திரம் பயங்கரமான காற்று புயல் வரும்போது அவர் அப்படி கடல் மேல நடந்து வந்து புயலையும் காற்றையும் அடக்கி காரையை சேர்த்தாரோ, அப்படி உங்க பிள்ளைகள் காரையில் சேர்வார்கள், நல்ல நிலைக்குள்ள வருவார்கள், நல்ல திருமண காரியங்கள் நடக்கும், குழந்தை பாக்கியங்கள் உண்டாகும், நல்ல படித்து மேல நிலைக்கு வருவார்கள். இந்த வருஷம் வேஸ்டாயிடுச்சு இல்ல, வேஸ்ட் அல்ல, புது பலனை கர்த்தர் தருகிறார். எஸ் ஆமென். உங்களுக்குள்ள பலன் வந்துச்சுன்னா அந்த பலன் உங்க வீட்டை பிடிக்க ஆரம்பித்து விடும். உங்களுக்குள்ள பலன் வந்துச்சுன்னு சொன்னா ஒரு உயர்வான சிந்தை உங்களுக்குள் உண்டாகி, ஒரு உயர்வான சிந்தை, ஒரு உயர்வான விசுவாசம் உங்களுக்குள் உண்டாகி, ஓ நீங்கள் உயர்த்தப்படுவதற்கு ஏதுவாய் ஆமென் அடி எடுத்து நடக்க ஆரம்பிப்பீர்கள். புது பலன். சொன்ன புது பலன். புது பலன் கர்த்தர் தருகிறார் பாருங்க. ஆண்டவர் தருகிறார் பாருங்க. ஹalleluya. அந்த அப்படி தரும்போதே நம்ம வயசை குறிச்சு நம்முடைய எனக்கு வயசாயிருச்சு, இனி என்னையால முடியாது. சில ஆட்களுக்கு சொல்லுவாங்க பாருங்க, எனக்கு வயசாயிருச்சு, இனி நீதான் எல்லாம் பார்க்கணும் அப்படிமா. ரொம்ப ஓல்டு வயசு அது பரவாயில்ல, ஒரு 80 வயசு. ஆனா சிலருக்குள்ள 80 வயசானாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த வயசை பொறுப்பா இல்லாம கர்த்தரையே என்ன செய்வாங்க? முன்னால நிறுத்துவாங்க. ஆண்டவரையே முன்னால நிறுத்துவாங்க பாருங்க. ஏன்னா பைபிள் சொல்லுகிறது, நம்ம ஏற்கனவே சொல்ல பாத்தீங்களா, சங்கீதம் 103 அதுல 1வது வசனம் 2வது வசனம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அது எதுக்காக அப்படின்னு சொல்லி அடுத்த பட்டியல் அப்படி சொல்லி வரும்போது தான் வாசிங்க. நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்கி கழுகுக்கு சமானமாய் அந்த 103:5 இல்லையா, கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. வயசு எப்படி மாறுதா? வயசு திரும்ப வாசிது அப்படிமா. நான் சொல்றேன் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, உங்க வயசே திரும்புது. நீங்க உங்களை முதியவர்கள் என்று சொல்லி நினைக்க வேண்டியது அல்ல, முடியாதவர்கள் என்று சொல்லி நினைக்க வேண்டியவர்கள் அல்ல. எஸ், என்னால முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியவர்கள், என்னால கூடும் என்று சொல்லி நினைக்கக்கூடியவர்கள். காரணம் என்ன என்று சொன்னார் பவுல் சொல்றாரு, ஆமென் சோதரி, என்னை பலப்படுத்துகின்ற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்ன சொல்லுங்க? எனக்கு பலன் உண்டு. எனக்கு கிறிஸ்து பலப்படுத்துகிறார். நீ வயசான ஆளுலப்பா, உன்னால முடியாது அப்படின்னு சொல்லி அல்ல, இவ்வளவுதான் முடிஞ்சிச்சு, இனி அவ்வளவுதான், நீ என்னென்னமோ செஞ்சு காரியெல்லாம் முடிஞ்சிச்சுன்னு சொல்லி அல்ல. எத்தனை வயசாக இருக்கலாம், ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மளை வயதிலே வாழ வயதாக திரும்ப கர்த்தர் என்ன செய்கிறார்? கர்த்தர் கொண்டு வருகிறார் பாருங்க. அதுல சொல்லப்பட்ட கழுகுகளுக்கு சமானமா. கழுகு பத்தி நமக்கு தெரியும், நான் அதை குறித்து 4 வாரங்கள் பண்ணியிருக்கிறேன். அது 80 வயசு வரைக்கும் நல்லா உயிரோடு கூட வாழ வைக்கக்கூடியது, அதிக நீண்ட நாட்கள் வாழக்கூடிய ஒரு பறவைகள்ல கழுகு. 40 வயசு ஆகும்போது அப்படி முதிர்ந்த தன்மை வர ஆரம்பிக்கும். தன்னுடைய தோற்றங்கள் எல்லாம், முகம் தோற்றங்கள் எல்லாம், அப்புறம் சிறகுகள் எல்லாமே அப்படி முதிர்ந்த தோற்றங்கள் வரும். அது தன்னால இனி அவ்வளவு முடியாது அப்படின்னு நிலைக்குள்ள வரும்போது, இல்ல நான் இன்னும் வாழ்வேன், இல்ல நான் இளமையா வாழ்வேன், ஒரு புதிய பலன், ஒரு புதிய ஆமென் உருவாக்குதல் எனக்குள்ள கடந்து வரும் அப்படின்னு சொல்லி அது தன்னை என்ன செய்வான்?
நல்ல மலை குகைகளில போய் நல்ல மலைகளில் போய் எல்லாத்தையும் அடிச்சு குடிங்க எடுத்து தன்னை புதுப்பித்துக் கொள்ளுமா. கழுகு தன்னை புதுப்பித்துக் கொள்ளுமா. ஆகையால் தான் கர்த்தர் அந்த கழுகிற்கு ஒப்பார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தரை துதிக்கிறவர்கள், கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள், கர்த்தரை தொழுது கொள்கிறவர்கள், கர்த்தருடைய நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார், கழுகுகளுக்கு சமானமாய், கழுகுகளுக்கு சமமாய் உன் வயது வாழ வயது போல திரும்ப கர்த்தர் மாற்றுகிறார், திரும்ப கர்த்தர் மாற்றுகிறார். ஓ புது பலனை தரும்படியா. எஸ் ஆமென். இப்ப நீங்க சொல்லணும், என்னை பலப்படுத்துகின்ற, என்னை பலப்படுத்துகின்ற. அந்த பலன் எப்படி வருதா? கிறிஸ்துவினாலே வருகிறது. நான் உயர எழுப்பணும், நான் உயர்ந்த இடத்துல இருக்கணும், என் பிள்ளைகள் உயர எழும்பணும், என் சந்ததி உயர்ந்த இடத்துல இருக்கணும், என் சபை உயர எழும்பணும், என் ஊழியம் உயர எழும்பணும், என் குடும்பம் உயர எழும்பணும், நாங்க உயர எழும்பணும் என்பதற்கு கர்த்தர் நம்மை பலப்படுத்துகின்றார், கிறிஸ்து நம்மை பலப்படுத்துகின்றார். இப்படி நம்ம அறிக்கை செய்ய வேண்டும். என்னை பலப்படுத்துகின்ற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அந்த பலனை இன்றைக்கு கேட்கிற இந்த நாளிலே புது பலனை கர்த்தர் தருகிறார். புது பலனை நான் அடையும்படியார் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு நேராக கடந்து வருகிறது. ஆமென். ஹalleluya. கர்த்தர் நமக்கு புது பலனை தருகிறார். சங்கீதம் 46:1 அழகான ஒரு வார்த்தை பாருங்க. சங்கீதம் 46:1 வாசிக்கலாம் சீக்கிரமா. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமான. தேவன் நமக்கு எப்படி இருக்கிறார்? God is our refuge and strength and our present help in trouble அப்படி சொல்லப்படுது. Hallelujah. Present help in trouble. தேவன் நமக்கு எப்படி இருக்கிறாரா? அடைக்கலமா இருக்கிறார், ஸ்ட்ரென்த்தா பலனா இருக்கிறாரு. ஆபத்து காலத்தில் அனுகூலமான எப்படி இருக்கிறாரா? துணையா இருக்கிறார். அடைக்கலம். நீங்க நான் யாருடைய அடைக்கலத்துக்குள்ள இருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவின் அடைக்கலத்துக்குள்ள இருக்கிறோம். அப்போ தேவன் நமக்கு அடைக்கலம். God is our refuge. தேவன் நமக்கு அடைக்கலம் and strength. இந்த தேவனை குறித்து நம்ம என்ன பார்க்கிறோம்? 7வது வசனம் வாசிங்க, 11வது வசனம் வாசிங்க. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் உயர்ந்த அடைக்கலமானவர். ஆமென். இதுல நம்முடைய தேவன் நமக்கு அடைக்கலம் அப்படின்னு சொன்னா தேவனை குறித்து என்ன பார்க்கிறோம்? தேவன் எப்படிப்பட்டவர்? தேவன் எப்படிப்பட்டவரா? உயர்ந்த சேனைகளின் கர்த்தராக இருக்கிறார். எப்படிப்பட்ட தேவனா இருக்கிறாரா? சேனைகளின் கர்த்தர். Almighty God. Almighty. ஆபிரகாமுக்கு தரிசனமாகி சொன்னார். பரிசுத்தவானுடைய வாழ்க்கையிலே தரிசனமாகி சொன்னார். இயேசு கிறிஸ்து சொல்லும்போது அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்படி சொல்லி ஏசாயாவில் தீர்க்கதரிசனமாய் சொல்லப்பட்டது. சேனைகளின் கர்த்தர் 11வது வசனம் அதை என்ன சொல்லுது? அதை 2 தடவை பாருங்க, சேலா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படி இருந்தா பாருங்க, அந்த சேலா அப்படின்னு சொன்னா முக்கியமான வார்த்தை. முதல்ல 7வது வசனமா தான் சொல்லுது. சங்கீதம் 46:7 சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இது 11வது வசனத்துல அதே வார்த்தை வரும் பாருங்க, ரெண்டும் அடிப்படையில்லாம வரும் பாருங்க. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிற கர்த்தர், நம்மோடு இருக்கிற ஆண்டவர், நமக்கு அடைக்கலமா இருக்கிறவர். அவருடைய ஆதரவுக்குள்ள, அவருடைய அடைக்கலத்திற்குள்ள தஞ்சமாய், அவருடைய அடைக்கலத்திற்குள்ள இருக்கக்கூடிய நாம நம்ம தேவனை, நம்முடைய கர்த்தரை எப்படி நினைக்கணுமா? சேனைகளின் கர்த்தர். சொல்லுங்க, சேனைகளின் கர்த்தர். சேனைகளின் கர்த்தர். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நம்மோடு இருக்கிறார் சாதாரணமானவர் அல்ல. நமக்கு அடைக்கலமா இருக்கிறவர் சாதாரணமானவர் அல்ல. அந்த சேனைகள் கர்த்தருடைய அடைக்கலத்துக்குள்ள இருக்கிறது தான் நமக்கு என்னதான்? பலன், ஸ்ட்ரெngth. ஆமென். ஆமென். ஹalleluya. இந்த சேனைகளின் கர்த்தருடைய அடைக்கலத்துக்குள்ள இருக்கிறது தான் நமக்கு பலனாய் இருக்கிறது. தான் இன்னொரு இடத்துல சொல்கிறார், என் பலனாகி கர்த்தாவே அப்படிங்கிறார். இந்த அடைக்கலத்துக்குள்ள இருக்கிற நாம சொல்லணும், சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார். சேனைகள் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஒரு இடத்துல நமக்கு தெரியும், எலிசாவின் நாட்கள்ல சீரிய தேசத்துல இருந்து
படைகள் எலிசாவை, நான் அதை சுருக்கமா சொல்றேன், எலிசாவை பிடிக்கும்படியா பாரு. அப்போ எலிசாவுடைய வேலைக்காரர் போய் காலையில் போய் யோர்தான் நதியில அவன் போய் முகத்தை கழுவலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்க 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து பாருங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. சீக்கிரமா 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து. தேவனுடைய மனுஷன் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ ராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுட்டிக் கொண்டிருக்கிறதை கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவரை நோக்கி ஐயோ என் ஆண்டவனே என்ன செய்வோம்? ஐயோ, பயம் பாருங்க, நடுக்கம் பாருங்க, திகில் பாருங்க. பெரிய ராணுவம் எலிசாவை பிடிக்கிறதுக்காக எலிசாவோடு கூட இருக்கு. எலிசாவை பிடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. வேலைக்காரன் கூட இருக்கிறாங்க. பயம், ஐயோ நம்மளே பிடிச்சிட்டா என்ன செய்யும்? நம்மளே திரும்பி போயிட்டா என்ன செய்யும்? அப்பதான் நம்ம பார்க்கிறோம். அவன் அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அடுத்த வசனம் பாருங்க. அதற்கு அவன் பயப்படாதே. 16வது வசனம். அதற்கு அவன் பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிறோம், நம்மோடு இருக்கிறவர் அதிகம் என்றார். ஹல்லேலூயா. அப்புறம் அடுத்து 3 ஜெபங்க எலிசா பண்றாரு பாருங்க. முதல் ஜெபம் நல்லா கவனிங்க. முதல் ஜெபம் யாருக்காக அப்படின்னு சொன்னா கூட இருக்கிற ஆளுக்காக. நம்மோடு இருக்கிறவர் யார்? நம்மோடு இருக்கிற சேனைகளின் கர்த்தருடைய பலன்னா என்ன, வல்லமனா என்ன, அதிகாரம்னா என்ன, அவருடைய பராக்கிரமம்னா என்ன, அவருடைய ராணுவம்னா என்ன என்பதை வேலைக்காரன் முதல்ல பார்க்கணும் அப்படிங்கறத எலிசா நினைக்கிறார். எலிசா நினைச்சு ஃபர்ஸ்ட் ஜெபம், முதல் ஜெபம் யாருக்கு தான்? கூட இருக்கிறார், உடன் வேலையாள் கூட இருக்கிற ஆளுக்கு ஜெபம் பண்றார். அப்ப ஏன் அப்படின்னு சொன்னா எதுக்காக அப்படின்னு சொன்னா அந்த ஜெபத்துல பாருங்க. அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும். ஃபர்ஸ்ட் ஜெபம், இவன் கண்ணை திறக்கும். யோர்தானை பார்க்கிறதுக்கு கண்ணு தெரியுது. இந்த சுற்றிலும் இருக்கிற ராணுவங்களை பார்க்கிறதுக்கு சில தீமையான காரியங்களை பார்க்கிறதுக்கெல்லாம் கண்கள் தெரியுது. ஆனா இதன் மத்தியிலே ஒரு பெரிய தேவன் உண்டு. சேனையில் கர்த்தர் என்கிற தேவன் உண்டு. அவருடைய ராணுவம் இதெல்லாம் பார்க்கிறோம் மேலானது என்பதை இவன் பார்க்கணும். ஆண்டவரே, இவன் கண்ணை முதல்ல தரை. யார் கண்ணு திறக்கப்படணும்? இந்த சூழ்நிலையில ஐயோ இப்படி இருக்குது, நெருக்கமா இருக்குது, இப்படி இருக்குது, சூழ்ந்து இருக்குது, பக்கத்துல அங்க, பக்கத்துல இங்க, பக்கத்துல அந்த மாதிரி இப்படி எல்லாம் இருக்கிறவங்க மாத்தியில கண்கள் திறக்கப்பட்டார். எஸ், ஹalleluya. நீங்கள் நான் யாரை பார்ப்போம் தெரியுமா? சேனைகளின் கர்த்தரை நாம் பார்ப்போம். தேவன் நமக்கு அடைக்கலம் என்பதை பார்ப்போம். ஆமென். வாசிங்க. கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். கர்த்தர் உடனே இந்த ஜெபத்துக்கு பதில். இத்தனை வருஷம் ஜோமண்ணே பதிலே இல்ல. இன்னைக்கு இதை விசுவாசிங்க. ஆமென். எலிசா அன்னைக்கு அவன் ஜெபித்தது போல நான் சொல்லி ஜெபிக்கிறேன். நான் உங்களுக்காக ஜெபித்திருக்கிறேன். எஸ், ஹalleluya. உடனே உங்கள் ஜெபத்துக்கு பதிலை கர்த்தர் தருவார். நான் விசுவாசமாய் சொல்கிறேன். ஜெபத்துக்கு உடனே பதில் உண்டு. எஸ், ஹalleluya. சில ஜெபத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும், கால தாமதிக்கலாம், பரவாயில்ல. ஆனா சில ஜெபத்துக்கு, சில விண்ணப்பங்களுக்கு, சில வேண்டுதலுக்கு கர்த்தர் உடனே பதில் தருகிறார். உடனே கர்த்தர் பதில் தந்தார். ஆமென். ஹalleluya. எலிசா விண்ணப்பம் பண்ணி இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் பாருங்க கண்களை திறந்தருளும் என்றார். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரனுடைய கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். எப்படி யோசித்து பாருங்க. இது பட்டணத்தை சுற்றிலும் தான் ராணுவம், சீரியனுடைய ராணுவம். ஆனா அதற்கு மேலாக முழு மலையும் அக்னிமயமான ரதங்கள், அக்னிமயமான குதிரைகளினால் சூழ்ந்து இருக்கிறது. அதுதான் நம்முடைய தேவன் பெரியவராக இருக்கிறார், சேனைகளின் கர்த்தராக இருக்கிறார். இந்த தேவன் நம்மை சுற்றிலும் பாதுகாக்க, நம்மை சுற்றிலும் அடைக்கலமாக இருக்க அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். முதல் ஜெபம். இரண்டாவது ஜெபம் அடுத்து வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க.
அவர்கள் அவனிடத்தில் வருகையில் எலிசா கர்த்தரை நோக்கி இரண்டாவது ஜெபம் பாருங்க. விண்ணப்பம் பண்ணி இந்த ஜனங்களுக்கு கண் மயக்கம் உண்டாகும்படி செய்யும் வேண்டாம். எலிசாவுடைய வார்த்தையின்படியே அவர்களுக்கு கண் மயக்கம் உண்டாகும்படி செய்யும். ஹல்லேலூயா. எதிராளிகள் வரணும். எதிராளிகள் எலியாவை அழிக்கணும், தேவனுடைய திட்டங்களை தேவனுடைய காரியங்களை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி வரும்போது இன்னொரு ஜெபம் பண்றாரு, கண் மயக்கமாகும்படி செய்யும். அந்த ஜெபம் பண்ணப்பட்டது, கேட்கப்பட்டது. அடுத்து மீண்டும் அவங்க அப்படி வாங்கயா அப்படின்னு சொல்லி ராஜாட்ட கூட்டு போறாங்க. அடுத்த ஜெபம் பாருங்க. அவர்கள் சமாரியாவில் வந்த போது 20வது வசனம், எலிசா கர்த்தாவே இவர்கள் பார்க்கும்படிக்கு இவர்கள் கண்களை திறந்தருளும் என்றான். பார்க்கும்படிக்கு கர்த்தர் கண்களை திறந்தபோது இதோ அவர்கள் சமாரியாவின் நடுவே இருந்தார்கள். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் அழகான வார்த்தை, எலிசா அழகான வார்த்தை சொல்றாங்க. கண்ணை மயக்கமாகும்படி செய்யும் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஜெபத்துக்கு பதில் வருது. அடுத்து திரும்ப கண்கள் திறக்கப்படட்டும் அப்படின்னு சொல்லும்போது கண்கள் திறக்கப்படும்படியான பதில் வருகிறது. கர்த்தர் நல்லவர் இல்லையா? ஆமென், ஹல்லேலூயா. சோ நம்முடைய ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் தர வல்லவராக இருக்கிறார். நம்முடைய ஜெபத்தை கேட்டு அப்படி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஏன்னா சேனைகளின் கர்த்தர் நமக்கு எப்படி இருக்கிறாரா? அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான இருக்கிற ஆபத்தான காலம், ஆபத்தான காரியங்கள் பக்கத்துக்கு வீட்டு வரைக்கும் இந்த மாதிரி எனக்கு பயமாகக்கூடிய அளவுக்கு வைரஸ் பார்க்கணும். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ என்னே பார்க்கிற பார்வை எப்படி இருக்கு சொல்லி. சோ நாம தேவனை எப்படி பார்க்கிறோம், ஆண்டவர் எப்படி பார்க்கிறோம்? சேனைகளின் கர்த்தராய் பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க எப்படி பார்க்கறீங்க? ஆமென். பாத்தீங்களா? இப்ப என்னோட கூட சேர்ந்து சொல்லுங்க, சேனைகளின் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். திருச்சபையாருக்கு நான் சொல்றேன், ஊழியர்களுக்கு நான் சொல்றேன், நண்பர்களுக்கு நான் சொல்றேன், இதை கேட்கின்ற உறவினர்கள், இதை கேட்கின்ற யாராக இருக்கலாம், எல்லாருக்கும் ஆண்டவர் அடைக்கலமா இருக்கிறார், துணையா இருக்கிறார். ஆபத்து காலத்துல உங்களை சுற்றிலும் அவர் இருக்கின்றார். தீங்கு அணுகாமல், பொல்லாப்பு அணுகாமல், என்ன கேடும் அணுகாமல் காக்கின்றவராக இருக்கிறார். எஸ், ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் நமக்கு அப்படி இருக்கின்றார். நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். இந்த பிரகாசமுள்ள மனக்கண்கள் திறக்கும்படியா பவுல் கூட எபேசியர் புத்தகம் 1:17 சொல்ற, 19 வாசிங்க. 1:19 அது சொல்றாரு பாருங்க. சபைக்கு சொல்லும்போது அதுக்கு முன்னாலே சொல்றாரு, நேரம் இல்லை, நான் இன்னொரு 5 நிமிஷத்துல 6 நிமிடத்துல முடிச்சுப்பேன். கவனிங்க, எபேசியர் புத்தகம் 1:19. தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமை மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். சபைக்கு சொல்றார், புறஜாதி மார்க்கத்திலிருந்து, தேவனை அறியாத மார்க்கத்திலிருந்து தேவனை அறிந்து ஆராதிக்கிற சபை தான் எபேசு சபை. அந்த எபேசு சபைக்கு சொல்லும்போது கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவன், அந்த தேவனுடைய மகத்துவம், வல்லமை, அவருடைய உயிர்ப்பித்தல், அவருடைய உயிரோடு எழுப்பின காரியத்தை, வல்லமைய, அடைக்கலத்தை, ஆதரவை, உயர்வை நீங்க பார்க்கும்படிக்கு உங்களுக்கு என்ன வேண்டுமா? பிரகாசமுள்ள மனக்கண்கள். என்ன வேண்டுமா? பிரகாசமுள்ள மனக்கண்கள். அதை பார்க்கணும் பாருங்க. தேவனுடைய வல்லமை என்ன? மரித்தோரை உயிர்ப்பிக்கிற வல்லமை. எதுவுமே உயிரடையாக இருக்கின்ற நிலையை இருக்கக்கூடியத உயிர்ப்பிக்கிற வல்லமை, உயிரோடு கூட எழுப்புகிற வல்லமை, உயிர் அடைகிற வல்லமை. ஹல்லேலூயா. எஸ், அந்த வல்லமையை பார்க்கணும்.
அந்த மகத்துவத்தை பார்க்கணும், அந்த மேன்மையை பார்க்கணும், அந்த உயர்வை பார்க்கணும், அந்த பாதுகாப்பை பார்க்கணும், அந்த சமாதானத்தை பார்க்கணும், விடுதலை பார்க்கணும், சத்துருக்கள் தாழ்ந்து போவதை பார்க்கணும், நாம உயர்ந்திருப்பதை பார்க்கணும். பிரகாசம் உள்ள மனக்கண்கள். எஸ் ஹalleluya. எல்லா சபை மக்களுக்கும் அந்த பிரகாசம் உள்ள மனக்கண்களை கர்த்தர் தருவீராக. இதை கேட்கின்ற ஊழியர்கள், இதை கேட்கின்ற ஒவ்வொரு நபர்களுக்கும் கர்த்தர் பிரகாசம் உள்ள மனக்கண்களை கர்த்தர் தருவீராக. ஜீசஸ் பல வாழ்க்கையில சரியான சக்சஸ்ஃபுல்லா வாழாததுனால ஆண்டவருக்கு தெரியும், எஸ் இவங்க சரியா பலத்தோடு ஓடுவதற்கு, வல்லமையோடு ஓடுவதற்கு, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னார். அவர் உயிரோடு எழும்பி 40 நாள் தரிசனமாகி தம்மை உயிரோடு கூட இருக்கிறவராக காண்பிக்கிறார். காண்பித்ததற்கு பின்பாக பரமேறுவதற்கு விதானத்தில் செல்வதற்கு முன்பாக ஒரு காரியத்தை சொன்னார் பாருங்க. லூக்காவின் புஸ்தகம் 24:49 அதுல பாருங்க, அழகான ஒரு வார்த்தை சொல்றார் பாருங்க. லூக்காவின் புஸ்தகம் 24:49 உன்னதத்திலிருந்து பிதா என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணி பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்திலே இருங்கள் என்றார். உன்னதத்திலிருந்து வரக்கூடிய பலன், கிறிஸ்துவுடைய பலன், தேவனுடைய பலன். இப்போ இயேசு சொல்றாரு, உன்னதத்திலிருந்து வரக்கூடிய பரிசுத்த ஆவியின் பலன். இந்த பலன் அனைத்து நீங்க இருக்கிற எருசலேம், யூதேயா முழுவதும், சமாரியா, பூமியின் கடைசி வரையிலும் இந்த பலத்தோடு கூட தேவனையும், தேவனுடைய மகத்துவத்தையும், தேவனுடைய மகத்துவமான செயல்களையும் காண்பிக்கும்படியா அந்த பலனினால் தரிப்பிக்கப்பட வேண்டும். எந்த பலன்? பரிசுத்த ஆவியின் பலன், தேவ ஆவியின் பலன். ஆமென். ஹalleluya. எஸ், நான் கொஞ்ச நேரம் பேசலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். ஆனா நமக்கு டைம் அவ்வளவு போகாது. ஆகையா கர்த்தர் நல்லவர். கிறிஸ்து என்னை பலப்படுத்துகிறார். தேவன் எனக்கு பலனா இருக்கிறார். கிறிஸ்து என்னை பலப்படுத்துகின்றார். எஸ், பரிசுத்த ஆவியின் பலன். பாருங்க, சீசருடைய வாழ்க்கையை நீங்க வாசித்து பார்த்தா தெரியும். 4 சுவிசேஷ புத்தகத்துல அவங்க வாழ்க்கையில தோல்வியும் உண்டு, வெற்றியும் உண்டு. நல்ல காரியம் நடக்கு, சில தவறான காரியங்கள் நடக்கு. ஆனா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல 2வது அதிகாரத்துல பரிசுத்த ஆவி இறங்கி வருகிறார். அந்த பலத்தினால், அந்த வல்லமையினால் சீசர்கள் நிரப்பப்படுறாங்க, அபிஷேகத்தினால் நிரப்பப்படுறாங்க, அக்கினியால் நிரப்பப்படுறாங்க. அதுக்கு அடுத்து அவங்க போற இடங்கள் எல்லாம், போற காரியங்கள் எல்லாம் சக்சஸ் ஆகி மாறுகிறது. எஸ், ஹalleluya. அப்படிப்பட்ட தேவன் அவன் அற்புதங்களை செய்து, விடுதலையை தந்து, சுகத்தை தந்து, மகிமையாய், பாதுகாப்பாய் கர்த்தர் நடத்துகிறார். ஜெயில கூட தூக்கி போட்டாங்க. ஆனா ஜெயில தூக்கி போடப்பட்ட போதிலும் தம்முடைய தூதனை அனுப்பி அங்கிருந்து விடுவித்துக் கொண்டு வருகின்றார். சோ கர்த்தருடைய கருத்து நான் சொல்றேன், ஆமென். இந்த பலத்தினால் நீங்கள் தப்பிக்கப்பட வேண்டும். முழங்கால் படிக்கணுமா? உன்னதத்திலிருந்து வருகிற பலத்தினால், தேவனிடத்திலிருந்து வருகிற பலத்தினால், ஆவியானவரிடத்திலிருந்து வருகிற பலத்தினால், கிறிஸ்துவின் பலத்தினால், எஸ், ஹalleluya, நிரம்பும்படியா, நிரம்பும்படியா என கர்த்தருடைய பிள்ளைகள் உயர எழும்பணும், தாழ்ந்து போக கூடாது. எஸ், வாழ்கிற இடத்துல, வாழ்கிற ஜனத்தின் மத்தியில நான் போராடினேன், நான் பிரயாசப்பட்டேன், ஆனா நடக்கல, காரியங்கள் நடக்கல அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லக்கூடாது. இல்ல, கர்த்தர் உங்கள் காரியத்தை நடப்பிப்பார். உங்கள் காரியங்கள் வாய்க்கும்படியா, எஸ், ஹalleluya, தேவன் பலனாயிருக்கிறார். தேவன் நமக்கு பலனாய், அடைக்கலம் பலனாக, ஆபத்து காலத்தில் ஸ்தோத்திரம் அனுகூலமான துணையாக இருக்கிறவர். சாதாரணமானவர் அல்ல, சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர், சேனைகளுடைய கர்த்தருடைய பலன், சேனைகளின் கர்த்தருடைய வல்லமை. எஸ், இறங்கும்படியா, இறங்கும்படியா பெற்றுக்கொள்வோமா, பெற்றுக்கொள்வோமா? ஹalleluya, ஹalleluya. எஸ், அந்த பலன் வரட்டும். அப்படி சொல்லுங்க, அந்த பலன் வரட்டும். அந்த பலனை பெற்றுக்கொள்ளுங்க, பலனை பெற்றுக்கொள்ளுங்க. எஸ், அப்படி இருக்க வேண்டாம். இருக்கிற இடத்துல நீங்க எப்போ கேட்டாலும் சரி, எனக்கு அந்த தேவ பலன் வரட்டும், சேனைகளின் கர்த்தருடைய பலன் வரட்டும். கிதியோனுக்கு அந்த பலனை தந்தி, எஸ், சாவிக்கு அந்த பலனை தந்தி, எஸ், அந்த பலன் எனக்கு தாரும் ஆண்டவரே, பலனை தாரும் ஆண்டவரே. தேவ பலன் எனக்குள்ளாய் கடந்து வரட்டும், கிறிஸ்துவின் பலன் எனக்குள்ளாய் கடந்து வரட்டும். நான் உயர எழும்ப, நான் உயர எழும்ப, என் குடும்பம் உயர எழும்ப, என் பிள்ளைகள் உயர எழும்ப, எஸ், என் தொழில் உயர எழும்ப, என் பிசினஸ் உயர எழும்ப, என் படிப்பு உயர எழும்ப, என் ஸ்டடி உயர எழும்ப, என்னை
உயர எழும்ப. எஸ், இன்னும் உயர எழும்ப, இன்னும் உயர எழும்ப. பரிசுத்தாவுடைய பல, தேவனுடைய பல, கிறிஸ்துவின் பல என் மேல கடந்து வருவதாக, கடந்து வருவதாக, என் மேல தரிப்பிக்கப்படுவதாக, தரிப்பிக்கப்படுவதாக. விசுவாசத்தோடு கூட கேளுங்க, விசுவாசத்தோடு கூட கேளுங்க, நம்பிக்கையோடு கூட கேளுங்க. ஓ நக்காலபா, தேவன் தம்முடைய பலனை அனுப்ப, தேவன் தம்முடைய பலனை அனுப்ப. அவர் வல்லவர், அவர் வல்லவர், அவர் வல்லவர். பலப்படுத்தும் ஆண்டவரே, பலப்படுத்தும் ஆண்டவரே, பலப்படுத்தும் ஆண்டவரே, பலப்படுத்தும் ஆண்டவரே. எஸ், அப்படி சொல்லலாமா? எஸ், என் மேல அந்த பலன் வரட்டும், என் மேல அந்த பலன் வரட்டும். எஸ், பரிசுத்தாவுடைய பலன் வரட்டும். இந்த நிலை போதாத ஆண்டவரே, இன்னும் என் தலை உயரணும், இன்னும் நான் சத்துக்கள் சொல்ல முன்பாக ஓ என் தலை அபிஷேகம் பண்ணுகிறவரே, என் தலை உயர்த்துகிறவரே, யோசேப்பை போல உயர்த்துகிறவரே, தாவீதை போல உயர்த்துகிறவரே, குடும்பத்தின் மத்தியிலே, சகோதரர்கள் மத்தியிலே, சகோதரிகள் மத்தியிலே, சொந்தங்கள் மத்தியிலே, என்னை பரியாசம் பண்ணினவர்கள் மத்தியிலே, என்னை நிந்தித்தவர்கள் மத்தியிலே, என்னை அவமானப்படுத்தினவர்கள் மத்தியிலே, என்னை அசட்டை செய்தவர்கள் மத்தியிலே, ஓ என் தலை உயர்படியான தலை, ஹோலி ஸ்பிரிட் பல, சேனைகளின் கர்த்தருடைய பல, அந்த பலமை மேலே இறங்கி நிரப்பும்படியாக சொல்லியிருக்கிறது. நிரப்புவதற்காக ஸ்தோத்திரம். நான் பெற்றுக்கொள்கிறேன் ஐயா, நான் பெற்றுக்கொள்கிறேன் ஐயா. உங்க பலத்தை பெற்றுக்கொள்கிறேன், உங்க பலத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன், உங்க பலத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன். ஓ என் மேல கடந்து வருகிற பலனை பெற்றுக்கொள்கிறேன். எஸ், ஹalleluya. இப்போ எனக்குள்ளாய் ஒரு புதிய நம்பிக்கை வருகிறது, இப்பொழுது எனக்குள்ளாய் ஒரு புதிய ஸ்தோத்திரம் பிரகாசம் வருகிறது. மனக்கண்கள் பிரகாசத்தை நான் பார்க்கிறேன். மனக்கண் எத்தனை பேர் சொல்ல முடியும்? மனக்கண்களின் பிரகாசத்தை நான் பார்க்கின்றேன். ஆவியானவர் என்னை பலப்படுத்துகிறீர், தேவ ஆவியானவர் என்னை பலப்படுத்துகிறீர், என்னை பிரகாசிக்க வைக்கும்படியா, என்னை உயர எழும்பும்படியா. ஓ என்னை பிரகாசிக்க செய்கிற தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம், கோடான கோடி நன்றி. எஸ், ஆமென் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் இந்த பலனை தந்து அடைக்கலமாக இருந்து, ஸ்ட்ரென்த் ஆதரவாக இருந்து, பலனாக இருந்து கர்த்தருடைய நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். போதாத ஆண்டவரே, ஹalleluya. தேவ பலன், கிறிஸ்துவின் பலன், ஆவியானுடைய பலன், திரியேக தெய்வத்துடைய பலன் ரேகாலாலா எஸ் எங்க மேல வந்து எங்களை பிரகாசிக்க செய்யும்படியா, உயர்த்தும்படியா கர்த்தர் செய்வதற்காக நன்றி. இந்த கர்த்தரை குடிக்கிறோம், நீரே பொறுப்பட்டுக் கொள்ளும், ஒவ்வொருவரையும் ஆஸ்பத்திரி காத்துக்கொள்ளும். நேச கரம் தாங்கட்டும். சகல துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நல்லா சொல்லுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு மேபஸ் நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தோடைய ஐக்கியம், சுக பலன் இதை பார்க்கின்ற தேவ ஜனங்கள், ஊழியர்கள், நண்பர்கள், அறிமுகமான யாவரோடு கூட மீண்டும் எங்கு சதா காலங்களிலும் நிரம்பி நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பலன் தந்து சமாதானம் தந்து கர்த்தர் காத்து நடத்துவாராக. ஆமென்.